நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும், மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். அதெல்லாம் ஏற்கனவே நார்த் இந்தியன் தான். 80 சவரன்ல நகை வேணும். 80 சவரன் நகை. ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். இல்ல அதாவது ஆசைகள் வேற, கொஞ்சம் ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. 80 பவுன் பொண்ணு 80 சவரன் நகை கேட்டேன் சார். அப்புறம் வீடு கேட்டா 80 சவரெல்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு அந்த சம்பாதிக்கிற கூலி வேலை தான். என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி சரி அவங்கள நீ ஆயிக்க கடங்கறனா. ஆனா do you think that you are நியாயம்? கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். நியாயமா தான் இருக்கீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் பொண்ணு வீட்ல இருந்து பைய வீட்டுக்காரங்க கேட்கறது அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு கல்யாணம் பண்ண போற பொண்ணே கேட்டுறது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு. நீ அம்மா வழி வந்த நகை அதெல்லாம் வந்து எனக்கு தான் வரணும். அம்மாவோட சாரி அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டல் டச். இப்படி பொத்திண்டி நில்லுங்க வரும். அக்காக்கு இருக்க கூடாது, அது போக கூடாது, எனக்கு வரணும் எல்லாம். அடி செருப்பால நாயே. 50 சவரன் நகை கேட்டிருக்கேன் சார். 50 சவரன் நகை. அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேற. எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. அப்பா கட்டின வீடு ஒன்று இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும், அப்பதான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஒரே பொண்ணா? இல்ல அண்ணன் இருக்கான். கூச்சமே பட மாட்டேங்க. இல்ல மேடம், நானுமே நியாயமா கேக்குறேன். அவருக்கும் ரெண்டு பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நான் டிமாண்ட் பண்றது வந்து ஒண்ணே தான் சார், கிராண்ட் வெட்டிங். அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. கிராண்ட் வெட்டிங்னா அவங்கவங்க பார்வைக்கு கிராண்ட் வெட்டிங் வேற வேற மாதிரி இருக்கும். சென்னையில என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? என் நெத்தில நான் கேள பையனால அழி வச்சிருக்கு. ஏன்டா பிக்காளி. ஒரு நாள் வாடகை தெரியும்ல? விடுமாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு. அதுக்காக அறிவு இல்லாம இப்படியா பேசுறது? ஓகே, கிராண்ட் வெட்டிங் அப்ராக்ஸிமேட் பட்ஜெட் அப்ராக்சிமேட் could be around some 50 lakhs. 50 lakhs. இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. என்னமா படிச்சீங்க? MSc statistics சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படினா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்ப அதெல்லாம் இருக்குமேங்க. என்ன பார்த்தா லூசு பைய மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லனே. சப்போஸ் நான் தனி கொடுத்தன அந்த மாதிரி போறதா இருந்தா. கோபி இவ்வளவு பச்சை புள்ளையா இருக்கேடா நீ. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சார் அவங்க செய்யறது செய்யட்டும், ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு மாதிரி பேசுற. அவங்க செய்யறத செய்யட்டும். வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. அவங்க செய்யறது போக உங்களுக்கு என்ன டிமாண்ட்? எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அதையா இப்ப இருக்க வீடே வேணும் அவ்வளோ? சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடுவேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். இதெல்லாம் டைம் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் என்கரேஜ் பண்றதே இல்ல. சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? ஆயிரடி வடக்கு மாசி வரைக்கும் போகுது. ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு, அது சவுகார்பேட்ல இருக்கு. இப்போ நாங்க கொரட்டூர்ல தான் இருக்கோம். அதே ஏரியால ஒரு வீடு வேணும். அப்புறம் கொரட்டூர்ல வீடு, அப்புறம் கோல்ட் 50 பவுண்ட். அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும். லைக் நார்மலா நான் ஏதோ டிமாண்ட் பண்ணல. மோஸ்டா எனக்கு வந்து காசா கிராண்டேல ஐ நீட் அ வில்லா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அது பாரம்பரியமா they will do it. பட் ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ். நீ சொல்லிதானே தெரியுமா சகல? இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தனா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போய். then I want to go for white wedding. ஒயிட் வெட்டிங், white Christian white தீம் வெட்டிங். அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதுங்க சார். நாங்க என்ன தரமோ அதை தான் அவன் வாங்கணும் சார். போடா என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற ஆளு ஒரே டாட்டர் டிமாண்ட் பண்றேன். பையனுக்கும் செய்யணும் இல்லைங்களா? அதனால வந்து நாங்க என்ன தரமோ அதை தான் அவன் வந்து வாங்கிக்கணும். அப்படி சொல்லி தங்க என்ன சொல்றாங்க? உன்னையும் படிக்க வச்சிருக்கோம், உங்க அண்ணனையும் படிக்க வச்சிருக்கோம். ஆனா அண்ணா வந்து டென்டல் டாக்டர். வேணும் உங்களுக்கு. நீங்க பிடிஎஸ் கேட்ட வாங்கி கொடுக்கலையா? ஆமா. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் லைக் விமன் தானே, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எனிவேஸ் யூ ஆர் கோயிங் டு ஓனுக்கு அப்ப நாங்க செய்றோம். ஏண்டா எங்கத்துல நல்லா தான் பேசிக்கிட்டா என்ன ஆச்சு நாக்குல? படிப்புக்கு பணம் கட்டுறது அது டிஃபரெண்ட்ங்க சார். சரி, இது வந்து சொத்துங்கிறப்ப ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஷேர். பாயிண்ட். எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும், மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். அதெல்லாம் ஏற்கனவே நார்த் இந்தியன் தான். நீ ஊர்த்தமா
ட்ரெஸ் அம்மா பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 lakhs போதும். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்போ வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது, எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்தா இன்னொரு வாட்டி அவங்க பேசணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடிப்ப. ஓகே, எல்லாரும் இப்படி ட்ரை பண்ணி பாப்போமா? சிம்பிளா டாலிவுட்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. இப்படி கூட சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் வந்து சரியான கஞ்ச பீஸ் நிறைய இருக்கும். என்னமாமா 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல, உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? அவங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுணும் என் பேர்ல. இல்ல சார், பணம் கொடுக்க மாட்டேன் சார். பின்னால இல்ல சார், இல்லப்ப வேணும் தா தர மாட்டேரா சார். அவங்க ஏதாவது 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி இருந்தா தருவேன், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? 4 பேருக்கு சபைக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. 50 பவுன் நகை போட்டாச்சு, மாப்பிளைக்கு 10 பவுன் போட்டாச்சு, உங்களுக்கு தேவையான நகை இது துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, கிராண்டா கல்யாணம் பண்ணியாச்சு. நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்களா? உங்களுக்கு என்ன மாப்பிளை வேணும்? மாப்பிள்ள வந்து ஒரு பி படிச்சவங்க வேணும்ல, அப்ப அவர் நல்லா படிச்சிருக்காருல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. சார் அவங்க முன்னாடி அவங்க வீட்டுக்கு செஞ்சிருப்பாங்க சார், அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னா எனக்கு செய்யணும்ல சார். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை மாமியாரே வேணாங்கிற, சம்பந்தியே வேணாம். என்ன மாமியார் கூட இனிமே யாராவது டிவி பார்த்துட்டு மாமியார் கொடுமை நீங்க கொண்டே அப்படி வேணானே உட்காந்து போட்டு வேற வேற இருவீங்களா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பைக்ஸ், ஐ லைக் பைக்ஸ். அதனால ஒரு சுசுகி பைக், ஒரு ஆரி பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக். 2 பைக். வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். சார் என் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். அரே ஊத்துக்குழி ஊத்தவாயா, என் பொண்ணு நீ தயவு பண்ணி கட்டிக்கோ, 4 புலகு பொண்ணையும் தர்றேன், புனித பிதிக்கி பிதிக்கி பொழப்ப நடத்தி. 80 சவரன்ல நகை வேணும், 80 சவரன் நகை, ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். அதாவது ஆசைகள் வேற, கொஞ்சம் ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. 80 பவுன் அப்பா இதாச்சும் எக்கச்சக்கமா நாங்க பாராட்டி எங்க மனச புல்லரிக்க விட்டுறாங்க சாமி. உங்க அப்பா என்ன பண்றாங்க? எங்க அப்பா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. ஓகே, அவருக்கு முடியும்னு நினைக்கிறீங்களா 80 பவுன்? ட்ரை பண்ணா முடியும் சார். நேயர்களே, இது போன்ற தத்தி முண்டங்கள் நேரில் பார்க்கும் பொழுது மற்றும் தாமதிக்காமல் செல்லை சேர்த்து சப்பென்று ஒரு அப்புங்கள். 10 lakhs கேஷ் டெபாசிட்ல வேணும். 10 lakh கேஷ் டெபாசிட்ல வேணும். சோ தட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி FD. டேய் மைக் ஆஃப் பண்றேன். எதுக்கு? நானும் அப்புறம் எனக்கு ஒரு பைக் வேணும். எனக்கு ஒரு பைக் வேணும். பிளஸ் வரப்போற ஹஸ்பண்டுக்கு ஒரு பைக் வேணும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. இவங்க சொல்றதுல எது முடியவே முடியாது. என் பொண்ணு 50 பொண்ணு கேட்டா சார், 50 பவுன்லாம் போட முடியாது, 25 பவுன் தான் போடுவேன். இது சூப்பர் அப்பு. கஷ்டப்பட்டு இதை நாங்க படிக்க வச்சிருக்கோம் சார். இனிமே அவங்க போய் சம்பாரிச்சு அவங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்கன்னா ஓரளவுக்கு தான் எங்களால செய்ய முடியும். செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது நார்த் இந்தியா ஸ்டைல், இந்த சங்கீத் பண்றது, மெஹந்தி பண்றது, இதெல்லாம் அப்போஸ் நமக்கு கொஞ்சம் ஒத்து வராத விஷயம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்களோ அப்படிதான் நம்ம பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? இப்போ அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் ஒன்னும் பெருசா கேட்கல, இவங்க கேக்குற மாதிரி வீடு கார்ல நான் கேட்கல. சின்னதா வந்து சங்கீத், சின்னதா ஒரு மெஹந்தி. எங்க சார் தெரியுதா இவளை நான் ஏன் திட்டுறேன்னு? பொண்ணு 80 சவரன் நகை கேட்டா சார், அப்புறம் வீடு கேட்டா. 80 சவரன்லாம் எங்களால போட முடியாது, அவங்க அப்பா ஒரு அந்த சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. நீங்க என்ன படிக்கிறீங்கறதே உங்ககிட்ட கேட்டு சொல்லக்கூடிய அளவு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை பின்னணியில உங்க அம்மா வந்த மாதிரி தெரியுது. நீங்க எந்த நியாயத்துல இருந்து 80 பவுன் வேணும்னு கேக்குறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் இப்போ 80 சவரன் நகை கேட்கறேன்னா கண்டிப்பா அவங்க 50 சவரன் தான் போடுவாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்கறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? உங்களுக்கே இயல்பா தோணும்ல, நம்ம அப்பா இந்த வேலை பாக்குறாங்க, சிரமப்படுறாங்க, தம்பி வேற படிச்சுட்டு இருக்கான், நம்மளுக்கு வேற ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி 80 பவுன் எப்படி கேட்டீங்க? அது தெரியல. அம்மா எப்படின்னா என் தம்பியை நல்லா செட்டில் பண்ணணும்னு யோசிப்பாங்களே தவிர பொண்ணு எப்படி வரணும்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லப்படாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு. நீங்க கடன் வாங்கி இந்த செலவு பண்ணி 80 பவுன் போடுங்க, கல்யாணம் கிராண்டா பண்ணுங்க, தம்பி வந்து அடைச்சுக்கிட்டுங்கறாங்க. ஐயோ, என் பிள்ளைய கடங்கனாக்க நாங்க விட மாட்டோம் சார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். கையில பெருசா காசு இல்ல, இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து சொல்லுங்க. லோன் எடுத்தா பண்ணுங்க. கடனாளி ஆனா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார்.
என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு அதை உங்க தம்பி கட்டினா பரவாயில்லன்னு சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை. பாஸ் இருந்தா எதனா பண்ணல சார், அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி சரி, அவன் நியாயக்க கடங்காரனா? ஆனா do you think that you are நியாயம்? கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். நியாயமா தான் இருக்கீங்களா? அவன் இன்னும் திருந்தல மாமா. அவங்க எல்லாருக்கும் சொல்றப்பா 25 பவுன் இந்த 10 லட்ச ரூபாய் பணம் இதெல்லாம் கிடையாது. உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க, அதான் உங்களுக்கு பெரிய சொத்து. அது எப்பறம் ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற?